ஹாய் வெல்கம் பேக். இப்போ போட்டியே தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் டிஎம்கேவோட மிகப்பெரிய பிளான் என்ன தெரியுங்களா? அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே எல்லா துறையிலும் இருக்காங்க. ஒரு பக்கம் கொள்ளடிச்சு சேஃப்டி பண்ணுறதில்ல, ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில், ஒரு பக்கம் மீடியா சன் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு 7 to 8 ஸ்டேட்ஸில் மீடியா அவங்களது இருக்குது. சன் டிவி, கேடிவி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. இந்த மாதிரி இவங்க ஸ்டாலின் மட்டுமே பாலிடிக்ஸில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். பட் தே ஆர் பிக் ஃபேமிலி, பிக் பிஸ்னஸ் மேன்ஸ். எல்லா பக்கமும் அவங்க சேஃப்டி பண்ணிட்டாங்க. இப்போ மிகப்பெரிய பிளான் என்ன தெரியுமா? அவங்களே மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்ல இருந்தாங்க, இந்த எலெக்ஷனில் நாம் தான், அதிமுக ஒன்றும் இல்லை, டிவிக்கு சும்மா ஏதோ வராரு விஜய், ஏதோ 5 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தென்னாவெட்டா இருந்தாங்க பிரச்சாரம் பண்ணி. ஆனால் கடைசியில் பெரிய ஆப்பு வச்சாங்க தமிழ்நாடு மக்கள். எதுக்கு மாற்றம் வேண்டும்? அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேஜில் ஏறி பேசினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். திமுக உறுப்பினர் ஒரு பக்கம் இந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீட்லேயே பேசினாங்க ஒரு மினிஸ்டர். இன்னொரு மினிஸ்டர் கோவிலில் அவரே போயிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா நிறைய டேமேஜ் ஆனது காரணமே அவங்களுக்குள்ளே இருக்கிற மினிஸ்டர் தான் காரணம். டிஎம்கே தோற்றது காரணமே அவங்கவுங்க மினிஸ்டர் தான் காரணம். பட் இப்போ என்னன்னா பர்சனலாக பிக் பிளான் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. விஜயே க்ளோஸ், டிவிக்கு என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து ஒரு பக்கம் போராட்டம் பண்ணணும், இன்னொரு பக்கம் நிதானமாக டிவிக்கு கட்சியில், அதாவது டிவிக்கு கட்சியில் இருக்கிற இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பர்சனல் லைஃப்பில் பண்ணியிருக்காங்க, அந்த சரௌண்டிங் இருக்கிற சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கேட்டு விசாரித்து, எக்ஸாம்பிள் இப்போ டிவிக்கு சரத்குமார் மினிஸ்டர் இருக்கா இல்லையா, அவர் பர்சனல் லைஃப்பில் எப்படிலாம் இருந்தாங்க, இப்போ எங்கன்னா வெளியில் இப்போ கோவாக்கோ இல்லை வெளியே வெக்கேஷனுக்கு போகும்போது எப்படி இருந்திருக்காங்க, அதெல்லாம் வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு மெமரிஸ்க்காக, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கொலீக்ஸ்கிட்ட வாங்கி இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் 1 year 2 years 3 years பிஃபோர் நடந்த வீடியோஸ். இந்த கோவா பீச்சில் அவர் ஏதோ இந்த டின் பீர் எடுத்து ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதெல்லாம் பர்சனல் லைஃப். ஆனால் ஸ்டாலினோட அப்பா பர்சனல் லைஃப் எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே 1 கிலோமீட்டர் தொலைவு போகும். எத்தனை வப்பாட்டி எத்தனை பொண்டாட்டின்னு அதெல்லாம் கணக்கே இருக்காது. ஆனால் எல்லா பக்கம் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காரு மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? அவரு ஜெயிச்சு அசம்பிளியில் எங்கே சார் காணும் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு மாஸ்டர் பிளான், த பிக் மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அவர் இமேஜை டேமேஜ் பண்ணணும். எப்படி டேமேஜ் பண்ணணும்னா, இதெல்லாம் எதுக்கு நம்ம இத்தனை வருஷமாக சமாளித்தோம், இதை தூக்கி விசாட்டு அடுத்த வீட்டுக்கு ஜெயிச்சா இதோட 3 மடங்காக 12 லட்சம் கோடி கடன் இருக்கிறத 32 லட்சம் கோடி பண்ணி வச்சிடலாம், அதெல்லாம் நம்மளுக்கு கை வந்த கலை அப்படின்னு நினச்சி எல்லா பக்கமும் மாஸ்டர் பிளான் பண்ணி தூண்டி விட்டுருக்காங்க பிரச்சனைகள். ஒரு பக்கம் டிவிகே கட்சியை விலைக்கு வாங்கிறதுக்கு, எம்எல்ஏகள் விலைக்கு வாங்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது. இன்னொரு டீம் ஜூலி அக்கா ரோட்டில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜென்சி கிட்ஸ் எங்ககிட்டே இருக்காங்கன்னு அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ்லாம் கூட்டின்னு டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே இருக்கிற மினிஸ்டர் அவங்க பர்சனல் லைஃப்பில் 2-3 years பிஃபோர் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணணுன்னு கிளம்பியிருக்காங்க. இந்த 2 months டிஎம்கே கட்சியில் இருக்கிற ஊழலை தோண்டி எடுத்திருக்காரு அண்ணா. போர் போடுற மாதிரி போட 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 ஒவ்வொரு ஒன்றுன்னா வந்துட்டே இருக்கு. ஜஸ்ட் நான் எல்லா வீடியோலையும் போட்டிருக்கோம். ஈவா வேலு 100 கோடி ஸ்கேம், இன்னொருத்தர் அந்த எஜுகேஷன் ப்ரைவேட் எஜுகேஷன் சங்கத்தில் இருக்கிறவங்க 100 கோடி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே கட்சியில் இருக்கும்போது ஒன் ஆஃப் த டிஎம்கே கட்சியில் இருக்கிற ஒரு பர்சனே, அதாவது வேலை வாய்ப்புக்காக கே நேரு கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை கேட்டு
2 இயர்ஸ் பிஃபோரே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்பயுமே எடுபடலை. ஆனால் இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்குறோம் வேலைக்காக, இன்னுமே என் பணமும் கொடுத்ததில்லை, வேலையும் வந்ததில்லைன்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள். இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான், மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸை வச்சு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் எ பிளான், ப்ரீ பிளான் பண்ணின்னு ஒரு பக்கம் துபாயில் அவர் பேர் என்ன உதயநிதி கிளம்பிட்டாரு, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் உட்காந்த இடத்துல காய் நவத்திட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் தப்பாக எல்லா மினிஸ்டரும் பேசிட்டு இருக்காரு. ஆர் ராசா அவர்கள் த கிங் பின், இந்த விஷயத்தில் அவர் தான் கிங் பின். அதுக்கப்புறம் இன்னொன்று யார், ஸ்டாலின் மருமகன், அவர் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு ஆதவ் அர்ஜுனாக்கும் மற்றும் இன்னொரு மினிஸ்டருக்கும். அவருக்கு நிறைய பணம் சம்பாரித்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ஆதாரம் காட்டுங்க, இல்லை 10 டேஸில் நீங்கள் சாரி கேட்டு வழக்கு தொடுப்போம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் டோட்டலாக கிளம்பிட்டாங்க எல்லாம் சுத்தியம். இப்போ என்ன பிரச்சனை, டிஎம்கே ஃபேமிலி வர்சஸ் டிவிகே அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஸ்டாலின் வர்சஸ் டிவிகே விஜய்னு இருந்தது. இப்போ அது கிடையாது, டிஎம்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்சஸ் ஒன் மேன் அண்ட் ஒன் அண்ட் ஓன்லி டிவிகே விஜய். அவர் 2 பேர்த்துக்கு தான் போட்டின்ற மாதிரி இந்த இடத்துல தனுஷ் அவர்கள் ஒரு நாள் ஆடியோ லான்ச்சு சொன்னார், 10 பேரை ஒருத்தனை எடுத்தான் அவன் வீரன், ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான் அவன் தான் தலைவன். எங்கள் தலைவன் விஜய் இருக்கிற வரைக்கும் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்காரு, நல்ல திட்டங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நீங்கள் ஊழல் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு தோண்டி. நீங்கள் என்ன இமேஜ் டேமேஜ் பண்ணாலுமே, என்ன பர்சனல் லைஃப் 2 இயர்ஸ் பிஃபோர் எடுத்து பப்ளிஷ் பண்ணாலுமே ஒன்றும் நடக்காது. நாங்கள் இருக்கிறோம், தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க விஜய்க்காக. அவரும் நல்ல திட்டங்களை செஞ்சிட்டே தான் இருப்பார், இன்னும் செய்வார், இதுக்கு மேலே செய்வார், இன்னும் நிறையா செஞ்சிட்டே தான் இருப்பார். சரிங்களா? ஸோ இன்னொரு குட் நியூஸ், 6 மெம்பர்ஸ் ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏஸ் ரெசிக்னேஷன் பண்ணியிருக்காங்க டிவிகேல கட்சியில் இணையறதுக்காக. சீக்கிரமாக நம்மளுக்கு இன்னும் மெஜாரிட்டி கூட போகுது, இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகுவோம். வாழ்த்துக்கள் நம்ம கட்சிக்கு. இதே மாதிரி புது வீடியோஸ் வரணும்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்தி எனக்காக ஒரு லைக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ.